அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் யூஎஸ்பி பிளேயர் எப்படி அசெம்பிள் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது புதிய நண்பர்கள் அனைவருக்கும் பயன்படும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இது அசெம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கேபினெட்டு, யூஎஸ்பி கேபினெட் ஒன்று வேணும். ஒரு யூஎஸ்பி போர்டு ஒன்று வேணும். ஒரு ஆர்சி ஜாக்கு 6 பின் உள்ளது வேணும். ஒரு மினி சுவிட்ச் ஒன்று வேணும். ஃபோன் யூஎஸ்பி கனெக்டரு ஒன்று வேணும். ஒரு 100K வால்யூம் கண்ட்ரோலர், ஸ்டீரியோ கண்ட்ரோல் ஒன்று வேணும். இது ஒரு நாப்பு வேணும். இந்த யூஎஸ்பி போர்டை அந்த கேபினெட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஒரு நட்டு போல்ட்டு வச்சு டைட் வச்சுக்கலாம். அடுத்து இந்த ஆர்சி ஜாக்கை ஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு சுவிட்சை ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மொபைல் சார்ஜர் கனெக்டர் இருக்குது. இல்லை இந்த ஒரு பின்னு நீளம் வரும் பார்த்தீங்களா, இது வந்து ப்ளஸ்ஸு, ஒரு பின்னு குட்டியாக இருக்கிறது மைனஸு. இப்போ இது வந்து இந்த இடத்துல அப்படியே பேக்கி வச்சு ஒட்டிடலாம். அடுத்து இந்த வயர் கனெக்ஷனை இப்போ கொடுக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்க. இந்த ப்ளஸ் பின் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பின்னில் இருந்து இந்த சுவிட்ச் கனெக்ஷன் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன வயரில் சிலிகை சொருகிக்கலாம். சொருகிட்டு அந்த ப்ளஸ் பின்னில் பற்ற வச்சுக்கலாம். ஸ்லீவ் அப்படியே சொருகி விட்டுக்கலாம். அடுத்து சொருகிட்டு அந்த சுவிட்சில் கீழே இருக்க பின்னில் பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு ஸ்லீவை சொருகி விட்டுக்க வேண்டியதான். அடுத்து இந்த போர்டில் இது கிரவுண்டு 5 வோல்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து 2 ஒயர் இருக்கும். 2 ஒயரை இப்போ இந்த கிரவுண்ட் ஒயரை ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்லீவ் சொருகிட்டு இப்போ இந்த இன்புட்டு பின்னு கனெக்ட் பண்ண பார்த்தீங்களா, அதில் இந்த மைனஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மைனஸில் இந்த வயரை பற்ற வச்சிடணும். மைனஸ் வயரை, அதாவது கிரவுண்டுன்னு எழுதிருக்கு பார்த்தீங்களா, அதை வயரை இதில் பற்ற வச்சுங்க. அடுத்து இந்த 5 வோல்ட்டுன்னு ஒரு லைன் எடுத்து பார்த்தீங்களா வயரை, அதை வந்து ஒரு ஸ்லீவ் சொருகிட்டு இந்த சுவிட்சோட டாப்பில் பற்ற வச்சுங்க. ஸ்லீவ் சொருகிக்கலாம். இந்த ஸ்லீவ் மட்டும் லேசாக மாட்டி விட்டுக்கலாம். அடுத்து இதை காட்டுற பாருங்க. லெஃப்ட் அவுட்புட்டு கிரவுண்டு, ரைட் அவுட்புட் இருக்குல்ல, இந்த கனெக்ஷனை இந்த கண்ட்ரோலில் கொடுத்து இந்த கண்ட்ரோலோட அவுட்டை இந்த ஆர்சிஐ கனெக்ஷனில் கொடுக்கணும். இப்போ அதை தான் கொடுக்க போகிறோம். இந்த கண்ட்ரோலில் இந்த ரைட் சைடு இருக்க பின்ன ரெண்டையும் ஒன்றா இணைச்சிக்கங்க. இணைச்சி பற்ற வச்சுக்கோங்க. அப்படியே அந்த கண்ட்ரோல் கால்லாம் நல்லா பற்ற வச்சுக்கலாம். இப்போ வந்து
ஃபஸ்ட்டு பின்னில் இந்த ESP போர்டோட ஒரு அவுட்டை பற்ற வைக்கிறேன். அடுத்து ESP போர்டோட ரைட் அவுட்புட்டை பற்ற வைக்கிறேன் இந்த கண்ட்ரோலோட இன்புட்டில். அடுத்து கிரவுண்டை இந்த பக்கம் 2 பின் ஒன்றா இணைச்சி பார்த்தீங்களா, அந்த இடத்துல இந்த வயராக இணைச்சிருவேன். கிரவுண்ட் வயரை இணைச்சாச்சு. அடுத்து சின்ன சீல்டு வயரை எடுத்துக்கலாம். இந்த சீல்டு வயரில் இந்த சீல்டு வயர் இருக்குல்ல, இதை வந்து இந்த எர்த்து கனெக்ஷன் பண்ண பார்த்தீங்களா, அந்த இடத்துல பற்ற வச்சுக்கலாம். இந்த 2 அவுட்புட்டு வயரையும் கண்ட்ரோலோட நடுப்புல பற்ற வச்சுக்கலாம். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்புட்டில் இந்த ESP போர்டிலேருந்து இந்த காட்டுற பாருங்க, இந்த லெஃப்ட்டு ரைட்டு அவுட்புட் வந்து பார்த்தீங்களா, அதை இங்கே கொடுத்துருக்கேன். கிரவுண்ட் இங்கே கொடுத்துட்டேன். அவுட்புட்டு 2 வயராக எடுத்திருக்கேன் சீல்டு வயர் மூலமாக. இப்போ இந்த கண்ட்ரோலை நம்ம டைட் வச்சுக்கலாம். அப்படியே இந்த கண்ட்ரோல் நட்டை டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுக்கிட்டு இந்த கண்ட்ரோலில் லெஃப்ட்டில் திரிக்கிட்டு இந்த நாப்பு மட்டும் நம்ம கரெக்டாக அதை மேட்ச் பண்ணணும். மேட்சாக தான் இருக்குது. அப்படியே உள்ளே சொல்லி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் இது வந்து வால்யூம் கண்ட்ரோல், அதாவது இந்த போர்டிலேருந்து சிக்னல் அவுட் எடுக்கும்போது இது ஒரு கெயின் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து இந்த வயரை இந்த முதல் 2 பின் இருக்குல்ல, அந்த பின்னில் பற்ற வைக்கணும். இது வந்து அந்த கிரவுண்டு வந்து அடியில் இருக்குது, அதனால் இதை கழட்டிக்கலாம். இந்த சீல் வயரை பற்ற வைக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு கிரவுண்டை பற்ற வச்சுக்கலாம். அடுத்து ரைட் அவுட்புட்டு வயரை பற்ற வைக்கிறேன். அடுத்து லெஃப்ட்டு அவுட்புட்டு வயரை பற்ற வைக்கிறேன். இப்போ 2 வயரும் பற்ற வச்சாச்சு. அப்படியே இந்த ஜாக்கெட்டை அப்படியே இதில் டைட் வச்சுக்கலாம். இந்த கேபினட்டில் இப்போ கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அடுத்து ஒரு FM ஆண்டனாக்கு மட்டும் ஒரு வயர் எடுக்கணும். இந்த போர்டில் இந்த FM ஆண்டனான்னு ஒரு பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பின்னில் ஒரு கருப்பு வயரை ஒன்று பற்ற வைக்கிறேன். பற்ற வச்சாச்சு. அதை வந்து ஒரு சின்ன ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்கலாம். போட்டு இந்த கேமரட்டில் ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் இந்த ஆண்டனா வேறு வெளியே எடுத்து விட்டுக்கலாம். இந்த போர்ட்லேருந்து வர வேறு ஒரு சேப்பு இருக்குல்ல, அதை டம்மி பண்ணிடலாம். சும்மா அப்படியே வச்சு கூட ஒரு டையை வச்சு கட்டிக்கலாம். இப்போ வயரை அப்படியே கட்டிட்டேன். அப்போ அவ்வளோதான், இந்த வயரிங் வேலை முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து மொபைல் சார்ஜர் கனெக்டர். இதில் கனெக்ட் பண்ணால் இங்கே லைன் வருதான்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன். இப்போ இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சுவிட்சை ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணால் இப்போ இங்கே சிக்னல் வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த ESP போர்டில் லேசாக வந்து எர்த் நாய்ஸ் வந்துச்சுன்னா
இந்த பாடியிலேருந்து ஒரு வயரை பற்ற வச்சு நேராக கொண்டு வந்து இந்த ஆக்சி இன்புட்டு பக்கத்தில் கிரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, நடுவு பின்ன கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கிரவுண்டில் போய் இந்த பாடியிலேருந்து ஒரு எர்த்தை கொண்டு வந்து இங்கே பற்ற வச்சுங்க. அந்த எர்த்து நாய்ஸு அரெஸ்ட் ஆயிரும். இப்போ இதுக்கு டோரை போடலாம். இப்போ அசல் பண்ணி முடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு ஆடியோ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இப்போ MP3 பிளேயரை என்கிட்ட இருக்க ஒரு ஆம்பிளிஃபயரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது இந்த ஆம்பிளிஃபயருக்காக ரெடி பண்ணல, ஒரு ஜேவிசி இம்போர்ட்டட் மியூசிக் சிஸ்டம் ஒன்று இருக்குது, அதுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காக இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக இந்த ஆம்பிளிஃபயரில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இதில் அந்த 2 அவுட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 அவுட் எடுத்து இந்த ஆம்பிளிஃபயரில் ஆக்ஸ் இன்ல கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு ஆடியோ செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணிக்கலாம். AUX mode. FM mode. அவ்வளோதான் நண்பர்களே, ஒரு MP3 பிளேயரை ஒன்று ரெடி பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் இந்த MP3 பிளேயரை நம்ம ஜேவிசி இம்போர்ட்டடு காம்போ சிஸ்டருக்கு அது வந்து பழைய மாடல், அதில் USB போர்ட்டோ எதுவுமே கிடையாது, அதுக்கு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து அதில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.